இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக மீன் புட்டு வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இது வந்து விலா மீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 400 கிராம் விலா மீன் இருக்குது. இதை வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் எப்படி புட்டு செய்கிறது, அப்படி ஈஸியாக புட்டு செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இட்லி தட்டை வச்சாச்சு. கழுவி வச்சுருக்கிற மீனை இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து புட்டு செய்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக எடுப்பாங்க. ஸோ முள் இல்லாத எந்த மீனில் செஞ்சாலும் நல்லா ருசியாக இருக்கும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி வச்சோம் அப்படின்னா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே மூடி வச்சிடுறேன். ஸோ ஒரு 12 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இது பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்திருக்கும். நான் வந்து பிகினருக்கு தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இது வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ ஒரு பிகினர் வந்து இப்படி லைட்டாக பிச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா பூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுடலாம். குட்டீஸ் வந்து இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இதே மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் ஆற வச்சுருக்கேன். இங்கே வந்து பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஸோ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை. இது வந்து லாஸ்ட்டு முடிச்ச பிறகு போடுறதுக்கு. மசாலான்னு பார்த்தோன்னா மஞ்சத்தூள் மட்டும் தான் போட போகிறேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு மெத்தட். இதேமாதிரி நிறைய நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தேங்காய் பூ போட்டு செய்வாங்க. சிலவங்க வத்தல் தூள் போடுவாங்க. ஸோ இது வந்து பசங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் முள் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி பிச்சு வச்சுருக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக எடுங்க. முள் இருந்தேன்னா சாப்பிடும்போது கஷ்டமாயிரும். ஸோ முள் இல்லாத மீன் தான் ட்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து முள்ளெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி முள் தனியாக மீன் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இந்த மீனை வந்து லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து புட்டு மாவு மாதிரி வேணும். அந்த மாதிரி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். புட்டு மாதிரி என்ன செய்யணும், நல்லா இப்படி பிச்சு விட்டுடணும். பிச்சு விட்டுட்டோன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து நல்லா பிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து செய்யலாம். முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கிடுறேன். வாசனைக்காக கொஞ்சோண்டு சீரகம். ஸோ கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டுருங்க. பச்சை மிளகாய், இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் வதங்குறதுல தான் புட்டோட சுவையே இருக்குது. ஸோ வெங்காயம் வந்து மீடியமான தீயில் வச்சு நல்லா வதங்க விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியமான தீயில் வச்சு வதக்கினா நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
முள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துடணும். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது நம்ம எடுத்துட்டோங்கிற நம்பிக்கையில் சாப்பிடுவாங்க. ஸோ கவனமாக முள்ளை மட்டும் எடுத்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம், வெங்காயம் இருக்குது. இதுவே வந்து நல்ல ருசியாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். ஸோ இது வந்து மீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.